அது எத்தனை பேருக்கு தெரியும்? அறிவுதான் கடவுள்னு சொல்றவங்க எத்தனை பேரு? மனவளக்கலையில இருக்கவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி என்ன வச்சாரு பேரு? அறிவு திருக்கோயில். தைரியமா ஒரு பிரகடனம் போட்டாரு, கட்டுங்கடா கோயில், அறிவு திருக்கோயில். அறிவுக்கு கோயில் கட்டுங்க. அந்த அறிவு எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அந்த அறிவு எது? நாலேஜா? நீங்க படிக்கிற புத்தகமா? நீங்க கேட்கிற விஷயமா? இல்ல. இப்ப நான் சொல்லும் போது எது உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு? காதா? காது கேக்குதா? காதை ஊடகமாக கொண்டு, கருவியாக கொண்டு உங்களுக்குள்ள இருந்து ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கிறதே, அதுதான் அறிவு. கான்சியஸ்னஸ், பிரஞை, பிரஞானம். இந்த அறிவு என்பதுதான் கடவுள். நரசுவாமி இதத்தான் வள்ளல் பெருமானா சத்திய ஞான சபையில் அருட்பெருஞ்சோதியா காமிச்சார். சிற்றபை தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். சரி, இப்ப வேதங்களும் அதை சொல்லுச்சு. இப்ப இந்த காட்டானைன்றது விளக்கறதுக்கு தான். இப்ப வேதங்கள் எத்தனை? நானே கைய காமிச்சிட்டேன். 4 வேதங்கள். அது கணக்கு நிறைய இருக்கு. 4 வேதங்கள்: ரிக், யசு, சாமம், அதர்வனம். இந்த ரிக் வேதம் என்ன சொல்லுதான்? பிரஞான பிரம்மம்னு சொல்லுது. எவ்வளவோ அதுல கருத்துக்கள் இருந்தாலும் அதனுடைய சாரம் என்னப்பா அப்படின்னா பிரஞான பிரம்மம். பிரஞான பிரம்மம்னா அறிவே தெய்வம். அறிவே தெய்வம். உனக்குள்ள அறிவு இருக்குல்ல, கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, பிரஞை. பிரஞைனா என்ன? உன்னுடைய சுய உணர்வு. இப்ப நான் பாக்குறேன்னு சொல்லி பாக்குறீங்க, ஆனா உங்க கண்ணு வழியா ஒண்ணு பாத்துட்டு இருக்கு, உங்க காது வழியா ஒண்ணு கேட்டுட்டு இருக்கு, உங்க மூக்கு வழியா ஒண்ணு சுவாசிச்சுட்டு இருக்கு, உங்க வாய் வழியா ஒண்ணு பேசிட்டு இருக்கு, உங்க நாக்கு வழியா ஒண்ணு சுவைச்சிட்டு இருக்கு, உங்க கைய செய்ய வைக்கிறது அது, காலை நடக்க வைக்கிறது அது, உங்களை பேச வைக்கிறது அது இல்லையா? அதுதான் பிரம்மம். இந்த உண்மை உலகமெங்கும் தெரிஞ்சிச்சுன்னா சண்டை சச்சரவு இல்லை. இஸ்லாமியர்களா இருந்தா, கிறிஸ்தவர்களா இருந்தா, அமெரிக்கர்களா இருந்தா, ஜெர்மனியர்கள் இருந்தாங்க, எந்த நாட்டினர்கள், குக்கிராமத்துல எல்லாருக்கும் ஒண்ணுதான். அவர்களுக்குள் இருக்கும் அந்த பிரஞை தான் கடவுள். இது வேதம் சொல்லிடுச்சு. இது ரிக் வேதம். 2வது வேதம் யசுர் வேதம். யசுர் வேதம் என்ன சொல்லுதுன்னா அகம் பிரம்மாஸ்மி. அகம் என்றால் நான், ஹம், அகம், ஹம், பிரம்மாஸ்மி, நான் கடவுள். ஒரு படம் கூட வந்தது இல்ல? படம் வந்தது. அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள். 3வது, எத்தனை பேர் சபரிமலைக்கு போறவங்களா இங்க இருக்கீங்க? மாலை போட்டு சபரிமலை 18 படி ஏறி இருக்கீங்களா? அப்படி ஏறி போனோம்னா கொடிமரம் இருக்குமா? கொடிமரத்துக்கு பின்னாடி ஒரு வாசகம் இருக்கும். அந்த இடத்துல என்ன எழுதி போட்டிருக்காங்க? தத்துவம் அசி. மசின்றது இணைச்சிருக்காங்க. தத்துவம் அசி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது நீயாக இருக்கிறது. அது துவம், நீ, அசி இருக்கிறது, அது நீயாக இருக்கிறது. இப்படியும் மாத்தலாம். நீ அதுவாக இருக்கிறாய். இங்கிருந்து ஐயப்பனுக்கு 48 நாள் எல்லாம் நல்லா விரதம் இருக்குமா? இல்ல அன்னைக்கே மாலை போட்டு அன்னைக்கே ஓடுற குஷ்டியா? முறைப்படி 48 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும். கடின விரதம் இருந்தா ஐயப்பன் காட்சி நிச்சயம் கிடைக்கும். அப்படி கடினமாக விரதம் இருந்து பிரம்மச்சரிய விரதம் கொண்டு காலை மாலை 2 வேளை ஸ்நானம் செய்து பச்சை தண்ணியில தரையில படுத்து 1 வேளை உணவு உண்டு, இப்படி ஏகப்பட்ட நிபந்தனைகள் நமக்கு நாமே விதித்து கொண்டு, யாரும் எங்க இருந்து நம்மளை பார்க்க போறது இல்ல, உள்ள இருந்து நம்ம ஒருத்தர் பார்ப்பாங்க, நமக்கு நாம விரதம் இருக்கணும். இவங்க பார்ப்பாங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு இல்லை. இந்த விரதம் யாரும் அங்க சர்டிபிகேட் கிடையாது, அவரு கொடுப்பாரு ஐயப்பன் சர்டிபிகேட் இல்லையா? அந்த சர்டிபிகேட் எங்க மேல செல்லும். அந்த சர்டிபிகேட்டுக்காக விரதம் இருந்து இங்க இருமுடி கட்டிட்டு போன ஐயப்பன் சொல்றாரு, நீ தாண்டா அதுவா இருக்கிற. அதுன்னா என்ன? பிரம்மம். நீ பிரம்மமாக இருக்கிறாய்னு சொல்லிட்டார். இது என்ன வேதம்? சாம வேதம். சாம வேதம் சொல்லுது சாந்தோக்கிய உபநிடத்தில், நீ அதுவாக இருக்கிறாய்.
அந்த வேத மகா வாக்கியத்தை சொன்னவர் உத்தாலகர் என்ற ஒரு முனிவர் சொல்லுவார். தம் பையன்கிட்ட சொல்லுவார், அவன் பேரு ஸ்வேதகேது. இவ்வளவும் சொல்லிட்டு நீதான்ப்பா அதுவா இருக்கன்னு சொன்னவன அந்த குழந்தைக்கு புரியாது. இவ்வளவு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு பையன். அப்ப நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஏறுது, ஆனா புரியலப்பா. எப்படி நான் அதுவாக இருக்கிறேன் நான் ஏத்துக்க முடியும்? நான் எப்படிப்பா கடவுள்? நான் எப்படி கடவுள் ஏத்துக்க முடியுமா? எல்லாராலையும் பாவிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு கருமிகள் இருக்காங்க, எல்லாரும் ஏத்துக்க முடியுதா? நம்மளால ஏத்துக்க முடியல. முதல்ல நம்மள நாமே கடவுள் எத்தனை பேர் நம்புறோம் இல்லையா? அப்ப அந்த குழந்தை கேக்குது எப்படி அது அப்படின்னும் போது அந்த உத்தாலகர் சொன்ன வாக்கியம் இன்னைக்கு அப்படியே நீங்க எடுத்துட்டு போயிடணும். அவர் சொன்னாரு சௌமிய ஸ்ரத்தான்னு சொன்னார். சௌமியனா எனக்கு பிரியமான மகனே நம்பிடு போதும், அவ்வளவுதான் விஷயம். நீ நம்பிடு. பெரியவர்கள் மகான்கள் ஞானிகள் நம்பினாங்க, நாம நம்ப மாட்டேங்கிறோம். கடவுள்னு சொன்ன அது எப்படி அப்படின்னா அது அப்படின்னு சொல்லிடும். ஆமா, கடவுளை தவிர இங்க எது இருக்கு? கடவுளை தவிர வேற ஒண்ணு இருக்கா? இல்லையே. இப்ப இந்த உடம்பு கடவுள் தான், உயிர் கடவுள் தான், மனம் கடவுள் தான், ஆன்மா கடவுள் தான், எல்லாம் கடவுள் தான். செடி கொடி மண்ணும் நமச்சிவாயும், மரமும் திருவண்ணாமலை கிரிவலம் போவீங்க இல்லையா? மண்ணும் நமச்சிவாயும், மரமும் நமச்சிவாயும், விண்ணும் நமச்சிவாயும். எது இல்ல, எல்லாம் நமச்சிவாயம் தான். மன்னனும் நானே பாட்டு பார்த்து கேட்டிருக்கீங்களா? கர்ணன் படத்துல வரும்ல, ரொம்ப சூப்பரா இருக்கும்ல அந்த பாட்டு. எவ்வளவு சூப்பரா, மன்னனும் நானே, என்ன சொல்றாரு கிருஷ்ணன்? மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, எல்லாம் நான் தான்டா. மரத்துல இருந்து, செடியில இருந்து, கொடியில இருந்து, மன்னர்ல இருந்து, மக்கள்ல இருந்து, கொல்பவனில் இருந்து, கொல்லப்படுபவனில் இருந்து எல்லாம் நான் தான். சகலமும் பிரம்மமயம், நம்பனா போல் என்று சொல்கிறார். இதுதான் தத்துவம் அசி. சரி, அடுத்த 4வது வேதம் அதர்வனம். அதர்வனம் சொல்கிறது அயனாம்ச பிரம்மம். அதர்வன வேத மகா வாக்கியம் எது? அயனாம்ச பிரம்மம். உன்னுடைய அகம், நான் ஆத்மா பிரம்மமயமாக இருக்கிறது. நான் ஆத்மஸ்வரூபமானவன். நான் எதுவாக இருக்கிறேன்? என் ஆத்மா பிரம்மமாக இருக்கிறது. என் ஆத்மாதான் பிரம்மம் என்று அதர்வன வேதம். இப்ப நான் மீண்டும் சொல்கிறேன். ரிக் வேதம் என்ன சொல்லுச்சு? பிரஜான பிரம்மம். யஜுர் வேதம் அகம் பிரம்மாஸ்மி. சாமவேதம் தத்துவம் அசி. அதர்வன வேதம் அயனாம்ச பிரம்மம் சொல்லுச்சா? இப்ப 4க்கும் வார்த்தை மாற்றம் இருக்கிறது தவிர பொருள் ஒன்றுதானே. பிரஜான பிரம்மம் என்பதும், அகம் பிரம்மாஸ்மி என்பதும், தத்துவமசி என்பதும், அயனாம்ச பிரம்மம் என்பதும் என்ன பொருளை குறிக்கிறது? அறிவுதான் தெய்வம். கடவுள் என்னவாக இருக்கிறார்? ஒவ்வொரு உயிருக்குள்ளும் அறிவாக இருக்கிறார். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஜட பொருளிலும் கூட அறிவாக இருக்கிறார். இது அருத்தந்தை சொல்வார். ஒவ்வொரு ஜட பொருளுக்குள்ளும் அறிவு இருக்கிறது. தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்கிற 3 விஷயங்களில் அறிவு ஜட பொருளில் இயங்கி கொண்டிருக்கிறது. அது எப்படி? ஒரு இரும்புன்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்கு. இரும்பு மாதிரி தங்கம் கிடையாது, தங்கம் மாதிரி உலோகங்கள்லயே தகரம் கிடையாது, தகரம் மாதிரி நிக்கல் கிடையாது. ஒவ்வொரு உலோகங்களையும் எடுத்துக்கோங்க. கார்பன்லயே எத்தனை வித்தியாசம்? கார்பன்லயே அத்தனை கார்பன் என்ன? கரி. கரியிலேயே பென்சில தயாரிக்கிற கார்பன் ஒண்ணு இருக்கு. எத்தனை பேருக்கு வைரம் கூட ஒரு கரின்னு தெரியும்? விலை மதிப்பற்ற வைரம் கூட ஒரு கரிதான். நாள்பட பல கோடி 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 ஆண்டுகள் கரி துண்டு அப்படியே பூமிக்குள்ள இருந்தா பூமி அதை ரசவாதம் செய்து அதை வைரமா மாத்து. அப்ப எல்லாம் அது தரத்துல இருக்கு இல்லையா? அப்ப அந்த அறிவு இருந்து மாத்துது இல்லையா? இப்ப நம்ம இளநீர் எடுத்து இப்ப குடிக்கிறோம், எல்லாரும் இளநீர் விரும்புறோம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஒரு தோட்டத்துக்கு போன போது தண்ணி தாகம்னாராம். அந்த தோட்ட முதலாளி ஓடி இளநீரை ஒரு 2-3 வெட்டி, ஐயா குரு கேட்கிறாரேன்னு சொல்லி கொண்டு ஒரு சொம்பு நிறைய கொடுத்தாராம். ஐயா அதை குடிச்சிட்டு என்ன சொன்னாராம்? பா,
கடல் தண்ணி என்னமா இனிக்குதுன்னாராம் அருட்தந்தை. அந்த தோட்ட ஐயா பதறிட்டாராம், ஐயா இது கடல் தண்ணி இல்லைங்கய்யா, இது இளநீர் அப்படின்னாராம். அதுதான் கடல் நீர் தானே ஆவியா போய் மழையா வருது. அந்த மேக தண்ணி மழையா பொழியும் போது அதுல உப்பு இல்லையே. எப்பயா சிந்திச்சோமா? கடல் நீர் உப்பு, அதுவே மேகமாக சென்று மழையாக பொழியும் போது உப்பு கிடையாது. மேல மலையில கொட்டி அருவியாக வந்து அருவி ஆறாக மாறி. இங்க இருக்கவங்களுக்கு அருவி தெரியலன்னா அப்ப யாருக்கு தெரியும்? குற்றாலமே நீங்க தான். குற்றாலமே எத்தனை அருவிகள் இருந்தாலும் அருவினா யாரு? அதுக்கு ஐகான் குற்றாலம் இல்லையா? இங்க தாமிரபரணி ஆறு ஓடுது, ஆறு மாறி அதுக்கப்புறம் குளங்கள்லயும் ஏரிகள்லயும் அணைகள்லயும் நிரம்புது. அப்புறம் கிணறு. இந்த தண்ணி தானே சுவாமிஜி கேட்டாராம் அருட்தந்தை, அந்த தண்ணிய தானே நீங்க உங்க தோட்டத்துல பாய்ச்சுறீங்க, அத குடிச்சிட்டு தானே இந்த தென்னை மரம் இப்படி இனிப்பா இளநீரா கொடுக்குது. அப்ப அந்த தென்னை மரத்துக்குள்ள இருந்து யாரு நீங்க ஊத்துற எந்த தண்ணியாக இருந்தாலும் அதை இனிப்புடைய இளநீராக யார் மாற்றுவது? என்னைக்காவது சிந்திச்சிருக்கோம் நம்ம? ஒரு தண்ணிய எப்படி ஊத்துறோம், ஆனா அது மேல கொண்டு போய் அதுக்கு எத்தனை பாதுகாப்பு போடுறாரு பாருங்க அவரு. பச்சை தோல், அப்புறம் ஒரு நாறு, அப்புறம் ஒரு ஓடு, அதுக்கப்புறம் ஒரு தேங்காய், அதுக்குள்ளதான் தண்ணி. நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அப்படியே நம்ம என்ன பண்றோம்? அப்படி இல்லை. தன்னுடைய படைப்பை அவ்வளவு பாதுகாக்கிறார் அவர். அப்ப அந்த படைப்புக்குள்ள யாரு? அந்த தாவரத்துக்குள்ள அறிவு வச்சாரு. அது ஓரறிவு, அதுக்குள்ளேயும் அறிவு இருக்குது. அது போல ஒவ்வொன்றிலும் ஜட பொருளில் கூட அறிவு இருக்கிறது. அதுக்கு சுவாமிஜி கொடுக்கிற விளக்கம் என்ன? ஒரு மயில் துத்தத்தை எடுத்து வாயில வெயி, என்ன ஆகும்? மரணம் சம்பவிக்கும்ல. அதுதான் அதன் அறிவுன்னு வரும். உப்பு கரிக்குது இல்ல, அது அதனுடைய அறிவு. சர்க்கரை இனிக்குது இல்ல, கரும்பு இனிக்குது இல்ல, அது அதனுடைய அறிவு. சயனைடை எடுத்து இன்று வரை யாரும் சுவைத்தது இல்லை. ஏன்? சுவை என்னன்னு தெரியாது, வச்சவனே செத்து போயிடுவான். எல்லாவற்றிற்கும் சுவை கண்டுபிடிக்க முடிந்தது, சயனைடை கண்டுபிடிக்க முடியலையா? ஏன்? வைத்தவுடன் அது மரணம் கொடுக்குதுல, அதுதான் அதன் அறிவு. அப்ப ஜட பொருளுக்கும் ஒரு அறிவு இருக்கு. அதான் பஞ்சபூத நவரத்தம் கொடுப்பாரு, அதனோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம் என்பார். அப்ப எல்லாத்துக்கும் அறிவு இருக்கா? அப்ப ஒவ்வொன்றிலும் இருக்கிற, எல்லாருக்குள்ளும், எல்லா உயிர்களுக்குள்ளும், எல்லாவற்றிலும் இருக்கிற அந்த அறிவுதான் தெய்வம். இவ்வளவு இறைவன் எப்படி செய்கிறார்? அறிவாக இருந்து செய்கிறார். இதுதான் இப்ப வர இந்த பாட்டு, காட்டானை மேலேறி. இதுதான் வள்ளல் பெருமானார் சிற்றவை தெய்வம் என்பார். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி. அகவல் படிப்பவர்கள் இருக்கீங்களா இங்க? அவர்களுக்கு இது தெரியும். அருட்பெருஞ்சோதி, 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 அருட்பெருஞ்சோதி. அந்த ஜோதி எப்படி இருக்கு? அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி. அவன் எங்க வாழறான்? அருட்பெரு நிலையில் வாழ்கிறார். அவர் யார்? அவர் அருட்சிவ பதி. அவரை போய் சேரும் நெறி எது? அதுவும் அருள் தான். வழியும் அருள். யார் அங்க இருக்கா? அவரும் அருள் தான். இருக்கிற இடம் அருள். இதுதான் ஐயா, இதுதான் வள்ளல் பெருமானம். அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதின்னு அப்படி லைனா வந்து சொல்லுவாரு. இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி தான் அறிவு. அவர் இறைவனாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன இருக்காராம்? இகநிலை பொருளாய், உள்ள பொருளா இருக்காரு. பரநிலை பொருளாய் அண்டத்தையும் அவர் தான் இயக்குறாரு, பிண்டத்தையும் அவர் தான் இயக்குறாரு. தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.